அன்று இரவு நடந்த சம்பவம். எங்க அம்மா அப்பவே சொன்னாங்க, நைட் டைம்ல வெளியே சுத்தாதடான்னு. ஸ்டீபன் இரவு காட்சி சினிமா பார்த்து விட்டு அவன் பைக்கில் வீடு திரும்பினான். வரும் வழியில் ஒரு அடர்ந்த காட்டு பகுதியில் அவனது பைக் ரிப்பேர் ஆனது. செய்வதறியாது பதற்றமாய் சற்று டென்ஷனாக அவனுக்கே தெரியாத வேலையெல்லாம் வண்டியில் பார்த்து கொண்டிருந்தான். அப்போது அவன் போனை எடுத்தான். அதுவும் சார்ஜ் இல்லாமல் ஆஃப் ஆகி இருந்தது. முகத்தில் கடுமையான கோபம். வண்டியை தள்ளிக்கொண்டே செல்ல ஆரம்பித்தான். இரவின் அமைதியை மெதுவாக தன் காலடி ஓசையால் கலைத்து அடியெடுத்து வைத்து சென்றான் ஸ்டீபன். செல்லும் வழியில் சில சத்தங்கள் அவன் மனதை வேறெங்கோ கூட்டிச் சென்றது. அதையெல்லாம் பொருட்படுத்தாமல் சென்று கொண்டிருந்தான். அவனுடன் சேர்ந்து பின்னால் யாரோ நடப்பதை போன்று சத்தம் கேட்டு சற்று இல்லை இல்லை அதிகமாகவே பயந்து போய் நின்றான். திரும்பி பார்த்த அவன் பின்னாடி யாரும் இல்லாததை நினைத்து ஸ்டீவனின் கோழி கொண்டு கண்கள் அங்கும் இங்கும் நடனமாட தொண்டையில் எச்சிலை கூட்டி விழுங்கியவன் திகில் கலந்த பார்வையை சுற்றி சுழலவிட்டு ஓரடி முன்னோக்கி எடுத்து வைத்தான். சிறிது தூரம் சென்றதும் அவன் பின் முன்பை போலவே மீண்டும் ஒரு காலடி ஓசை தெளிவாய் கேட்க ஸ்டீபனின் இதயத்தில் பயம் மெதுவாய் தொடங்கியது. அப்பவே அம்மா சொன்னாங்க, நைட் ஷோ வேண்டாம், மார்னிங் ஷோ போ என்று. கேட்டேனா என் புத்திய? இப்போது புலம்பி பிரயோஜனம் இல்லை என மனம் சத்தமிட வேறு வழி தேடி கண்கள் அலை பாய்ந்த நேரம் அவனின் செவி அருகில் அதிக சத்தத்துடன் அவன் கழுத்தை தீண்டியது அந்த மூச்சு காற்று. ஒரு நொடி கண்களை 4 மீட்டர் அகல விரித்த ஸ்டீபன் மெதுவாய் தலையை மட்டும் திரும்பி பார்க்க கோரமாய் கத்திக்கொண்டு அவன் மீது பாய்ந்தது அந்த திகில் முகம். அம்மா என அலறிக்கொண்டே கீழே விழுந்த ஸ்டீபன் பதறிப்போய் கண்களை திறக்கவும் அவன் முன் இருந்த அந்த பயமுறுத்தும் முகம் எங்கோ காணாமல் போயிருந்தது. சில நொடிகளில் வேர்த்து விறுவிறுத்து போயிருந்த ஸ்டீபனின் இதயம் 100 மீட்டர் வேகத்தில் ஓடும் வாலிபனை போல் வேகம் எடுத்து துடித்துக் கொண்டிருக்க அதை அமைதிப்படுத்த இயலாத நேரம் சட்டென அவன் முன் ஒரு உருவம் பயங்கரமாய் கத்திக்கொண்டே தலை விரித்து ஓடி வந்தது. அதை கண்ட ஸ்டீபன் வாயடைத்து உறைந்து நிற்க அவன் நகரும் முன் அவனை நெருங்கி இருந்த அந்த பயங்கரமான பேய் அவன் கழுத்தை பிடித்து அந்தரத்தில் தூக்க, ஐயோ பேய் என அலறிய அமர் பலத்த சத்தத்துடன் கீழே விழுந்தான். உடனே ஏதோ ஒரு சக்தி அவனை தூக்கி அருகிலுள்ள மரத்தில் மிக வேகமாக ஓங்கி அடித்தது. கீழே விழுந்த ஸ்டீபன், கத்தரே, மாரியம்மா, முருகா, அல்லா, என்னை எப்படியாவது காப்பாற்றி விடுங்கள், கடவுளே என்று வேண்டத் தொடங்கினான். மீண்டும் இப்போது அவ்விடம் முழுவதிலும் நிசப்தம் கூடியிருக்க உடலில் எழுந்த நடுக்கத்தை மறைக்க எண்ணாத ஸ்டீபன் மெல்ல பின்னோக்கி நகர்ந்தவாறே, வேண்டாம், நான் எங்க வீட்டுக்கு ஒரே பையன், என்னை எதுவும் செஞ்சிடாதீங்க பேய் மேடம், நான் அப்படியே போயிடுறேன் என கூற வந்தவன் அதற்கு மேல் தொடர இயலாமல் திக்கி திணற
அவன் முன்னே 10 அடி தூரத்தில் இருளில் இருந்த மரத்தின் பின்னிருந்து தலையை மட்டும் எட்டி பார்த்தது அந்த பேய். அதை கண்டு ஸ்டீபனின் இதயம் மீண்டும் வேகம் எடுத்து துடிக்க, தலைக்கு மேல் ஏதோ பாய்வதை போல் பிரம்மைகள் தோன்ற, தலையை சிலுப்பி விட்டு பார்த்தவனுக்கு அவ்விடத்தில் இப்போது அந்த பேய் தெரியவில்லை. ஸ்டீபன், மாரியாத்தா, காளியாத்தா, செல்லாத்தா, என்ன மட்டும் எப்படியாவது காப்பாத்திடாத்தா என மனதுக்குள்ளே அனைத்து ஆத்தாக்களுக்கும் ஒரு விண்ணப்பத்தை போட்டவன் இப்போது மெதுவாய் அங்கிருந்து நகர பார்க்க, சரியாக அவன் முன் மேலிருந்து ஏதோ ஒன்று தொபக்கடீர் என குதித்தது. மிரண்டடித்து பின் நகர்ந்த ஸ்டீபன் அவன் முன் ஏதுமில்லாததை கண்டு பயபந்தை மேலும் உருளவிட்டு தயங்கி தயங்கி ஒரு கையை மட்டும் நீட்டி, ஏதேனும் கண்ணிற்கு தெரியாத மனிதன் நிற்கிறானா என உணர முயற்சிக்க, 2 நிமிடங்களுக்கு ஒன்றும் அகப்படாத அவனின் கரத்தில் திடீரென ஏதோ ஒன்று சிக்கியது. வளவளவெனவும் கொலகொலவென்ற எதையோ ஊற்றியதை போல் இருக்க, என்னடா இது என கண்களை திறந்து பார்த்த ஸ்டீபன் தன் கையில் பாதி வெட்டப்பட்ட ஒரு கால் மற்றும் அந்த காலில் அணிந்திருந்த ஒரு விதமான வளையம் மற்றும் இரத்தம் காயாது இருப்பதை கண்டு அந்த காடே அதிர அலறிக்கொண்டே அதை அப்படியே போட்டுவிட்டு ஓடினான். அவன் வேகமாக ஓட ஆரம்பித்தான். திடீரென ஒரு பயங்கரமான பேய் அவன் முதுகில் ஏறி அமர, அதில் கத்திக்கொண்டே கீழே விழுந்தான் ஸ்டீபன். ஸ்டீபன், ஸ்டீபன் என்று குரல், டேய் எழுந்திரிடா என யாரோ முகத்தில் சட்டென தண்ணீரை தெளிக்கவும், கண்களை பட்டென திறந்த ஸ்டீபன் அவன் முன் அவனின் அம்மா முகத்தில் பாதி கலவரத்துடன் நிற்பதை கண்டு அனைத்தும் நினைவு பெற்று, அம்மோ என்னை காப்பாத்துமோ, என்னை ஏதோ ஒரு பேய் காவு வாங்க பாக்குது, சீக்கிரம் என்னை காப்பாத்தி நம்ம வீட்டுக்கு கூட்டியாந்துடு ஆத்தா என அவர் காலை கட்டி கொண்டு அழுது கதறினான். அம்மா, டேய் கூறுகட்டவனே, கனவு கண்டு உளராதடா, இதுக்குத்தான் நைட் ஷோ போவாதேன்னு சொன்னேன், கேட்டையா நீ? ராத்திரி பித்து பிடிச்ச மாதிரி வந்து படுத்துட்டு இப்ப என் உசுரை வாங்கிக்கிட்டு கிடக்கான். போய் 10 முட்டை வாங்கிட்டு வா. பணத்தை அவன் ஷர்ட் பாக்கெட்டில் வைத்துவிட்டு இன்னும் கரித்து கொட்டியவாறு சென்றார். ஸ்டீபன், கனவா என தலையை சொரிந்தவாறு சுற்றி பார்த்தவன் அவனது அறையில் கீழே கிடப்பதை உணர்ந்து, அட ஆமா கனவு என பெருமூச்சு விட்டான். இப்போதே தமிழ்நாட்டின் எல்லைக்கு சென்றிருந்த ஸ்டீபன் உயிர் அவனிடமே மீண்டும் வந்தது. ஏதோ தர்மனிடமிருந்தே தப்பியதா எண்ணி ஆழ பெருமூச்சை இழுத்து விட்டவன் தன் தாய் கூறியதைப் போலவே கடைக்கு சென்றான். கடையில் அந்த பெண் ஸ்டீபனை கண்டது புன்னகைக்க, அக்கா 10 முட்டை கொடுங்க என்றான். அவள், 1 நிமிடம் இருப்பா, அந்த வீட்டில் இருக்கிறது, நான் போய் எடுத்துட்டு வந்துடுறேன் என்று சொல்லி கடையிலிருந்து வெளியே வந்தாள். உள்ளே போய் வந்து, தம்பி இந்தா முட்டை என்று கூறினாள். திரும்பி அந்த முட்டையையும் மீதமுள்ள சில்லறையையும் வாங்கினான். அதிலிருந்து ஒரு காயின் கீழே விழ அதை குனிந்து எடுத்தான்.
அப்பொழுது அவள் காலையும் அதில் அவன் கனவில் பார்த்த ஒரு விதமான இரத்த கரை படிந்த வளையத்தையும் பார்த்துவிட்டு உடல் சிலிர்த்து பயத்தில் முட்டையை கீழே போட்டுவிட்டு, ஆள விடுங்கடா சாமி என்று அலறி அடித்து கொண்டு ஓடினான். கடைக்கார அக்கா, டேய் தம்பி நில்லுடா நில்லு என்றவாறு அவனை பிடிக்க ஓடி வர இரவு நடந்தது அவன் கண்முன் வந்தது. தொடர்ந்து இது போன்ற சம்பவங்களையும் கதைகளையும் கேட்பதற்கு நம் தமிழ் நம்பர் 1 ஸ்டோரிஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள் நண்பர்களே. வணக்கம்.